இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ இவ்வளவு பண்ணியும் எதுவுமே தெரியாம கொலகாரியான உன்னை இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லணும்? எதுக்காக பண்ண சொல்லு, எதுக்காக பண்ண சொல்லி தொலை. உனக்கு என்ன வேணும்? பேசி முடிச்சிட்டியா? எல்லாருக்கும் ஆணாதிக்கம். அன்னைக்கு அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் இருந்தேன். அவர் எனக்கு பதவியும் தரல, எந்த சொத்தும் தரல. ஒரு பொண்ணுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா? இப்ப கூட இத மகளிர் தொகுதின்னு ஒதுக்குனதுனாலதான் என்ன நிக்க வச்ச. இல்லனா நீ தானே நின்னு இருப்ப. ஆண் ஆணுங்கிற அதிகாரம், நீ ஆண்டு அனுபவிக்கிற சொத்து அதிகாரம் எல்லாம் எனக்கு வேணும்டா. கேவலம் இந்த சொத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் நீ இவ்வளவு செஞ்சியா? பின்ன ஆம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஆளு இந்த சொத்து பதவி எல்லாம் உனக்கு தூக்கி கொடுப்பான். அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நானும் அவரோட பொண்ணு தானே, எனக்கும் இதுல எல்லா உரிமை இருக்குல்ல. அத அவரா கொடுத்திருந்தா இவ்ளோ நடந்திருக்காது. இல்லனா இந்த மாதிரி தான் நானா எடுத்துக்க வேண்டி வரும். கேவலம் இந்த சொத்துக்காக உன்கிட்ட பங்குக்கு நிக்க நான் விரும்பல. உன்னோட இந்த பணத்தாசை உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தியா? உனக்கு என்ன சொத்து தானே வேணும்? இந்தா. எடுத்துக்கோ, பொறுக்கிக்கோ. எனக்கு இதுல சல்லி பைசா வேண்டாம். மொத்த சொத்தையும் உன் பேருக்கு எழுதி தரேன். வள்ளிக்கிட்டையும் வேலைக்கிட்டையும் சொல்லி உன் பேருக்கு எழுதி தர சொல்றேன். அத பொறுக்கிட்டு இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு. சொல்லிட்டேன். நான் கேட்டதுல சொத்தெல்லாம் கொடுத்துட்ட, பதவி அப்பா, அத்தை மாதிரி ஆளுங்கள அரசியலுக்கு வரவே கூடாது. இவங்கள அரசியலுக்கு வந்தா நம்ம மக்களோட கதி அவ்வளவுதான். அரசியல்ங்கிறது ஒரு பதவி மட்டும் இல்ல, அது ரொம்ப புனிதமான ஒரு பொறுப்பு. அரசியல்ல கிடைக்கிற பதவியையும் அதிகாரத்தையும் மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்த தான் பயன்படுத்தணுமே தவிர சொந்த நலனுக்காக அந்த அதிகாரத்தை என்னைக்குமே பயன்படுத்தக்கூடாது. அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கேட்ட சொத்து நம்ம பரம்பரை சொத்து. அது போய் தொலைஞ்சா போகட்டும்னு விட்டுருவேன். ஆனா அரசியல் அப்படி இல்லை. அதுல ஒரு துண்டு இடம் கூட உனக்கு கிடைக்க கூடாது. இப்பவே உனக்கு கொடுத்த அந்த எம்எல்ஏ சீட்டை கேன்சல் பண்ண சொல்லி கட்சி ஆபீஸ்ல போய் சொல்றேன். என்ன நடந்தாலும் சரி, உன்னை அரசியல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க விட மாட்டேன். ரத்னம், ரத்னம், நான் சொல்றத கேளு. அப்படி எதுவும் பண்ணிடாத. இந்த பதவிங்கிறது காலங்காலமா நம்ம குடும்ப சொத்து. இப்ப நீ போய் அதை வேணான்னு சொல்லி கெடுத்து விட்டுறாத. நீ எவ்வளவோ பண்ணிட்ட. இருந்தாலும் நீ என் கூட பிறந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணி என் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன்.